காமராஜ் அவர்கள் பாண்டிச்சேரியில் ஈவினிங் நான் கொடுத்த லெட்டர் சைன் பண்ணிட்டு அவர் வெளியில போயிடலான்னு வந்திருக்காரு. அப்பதான் இந்த இதுல இவருக்கு அந்த டிவியில வந்து இவரும் பார்த்திருக்காரு. பார்த்துட்டு ராசுக்கு என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. அவர் ரொம்ப அப்செட் ஆயிட்டார் அந்த லெட்டரை பார்த்து. ஆக்சுவலா அந்த லெட்டருக்கு அவருக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை. அது ஒரு ஃபோர்ஜரி லெட்டர். இதோட காப்பி எங்க தம்பி? காப்பி இருக்கா? போன வச்சு காப்பி இருக்கு. என்ன சொல்றாரு கொஞ்சம் இருங்க, நான் அதை படிச்சிடுறேன். I.S. Kamaraj, son of Soundararajan, I am the elected MLA candidate from Mannargudi Legislative Assembly constituency, and I have been duly elected as a MLA on the ticket of Amma Makkal Munnetra Kalagam AMMK. It has been brought to my notice that a letter is being circulated in the WhatsApp alleging that I have given unconditional support to TVK, that is Tamilaga Vetri Kalagam, for formation of the government in the state of Tamil Nadu. However, I have not conferred any such support and the said letter is being circulated without my knowledge. My party General Secretary Thiru T.T. Vidyanathan and I had already extended our support to our party's letterhead, in our party's letterhead, supporting Mr. Edappadi K. Palanichami to form the new government today. That is the letter on 8/5/26. Therefore, Your Excellency may kindly note that my support was extended only through the letter submitted before His Excellency by Thiru T.T. Vidyanathan, and I still stand by the same. அதாவது அவர் பேர்ல வந்த லெட்டர் ஒன்று பார்த்ததும் அவர் பயந்துட்டு அங்கிருந்து கார் எடுத்துட்டு வந்துட்டார். வர்றப்ப அங்கே கார்த்திகேயன் எங்க அட்வொகேட் விங் செக்ரட்டரிட்ட ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒன்று சர்க்குலேட் ஆகுது, நான் ஒரு மாதிரி ஃபேர் ஆகிட்டு அண்ணன்ட்ட ஃபோன் போட்டாலும் எடுக்கலண்ணா, நம்ம என்ன பண்ணணும் தான் இவங்க உடனே இவர் கவர்னர்கிட்ட போயிடுவோன்னு சொல்லிட்டு இவங்க வந்திருக்காங்க. வந்து கவர்னர்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. யாரோ ஃபோர்ஜரியா அதை வந்து கவர்னர் மாளிகைக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த லெட்டருக்கு இவருக்கு சம்பந்தம் தெரியல. அது வாட்ஸ்அப்ல வந்ததா சொன்னாங்க, எனக்கு தெரியல. வாட்ஸ்அப்ல தான் இங்க சொன்னாங்களா? யாரு? அதான் வாட்ஸ்அப்ல ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க கவர்னருக்கு. நம்ம யாராவது மாதிரி கொடுக்கல, தபால் மாதிரி கொடுக்கல, அவரே பேசுறேன். நம்ம மேல அந்த தபால் கொடுக்கல, அவங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பரே அவங்களே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்ஸ்அப்ல இருந்து நம்ம ரொம்ப சிரமப்பட்டு இல்ல, யாருமே தொடர்பு இல்ல. இல்ல 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 பேசல. பாண்டிச்சேரியில இருந்தேன். ஏடிஎம்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எம்எல்ஏ. Yes, support to AIDMK, not TVK. Support to AIDMK and the line. phone பண்ணி கூட நீங்க எடுக்கலன்னு சொல்லி அதான் போன் my phone is missed. தலைவர் ஃபோன் பண்ணி எடுக்கலங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதான் நான் போன் அப்ப என் கையில இல்ல, நான் டிராவல்ல வந்தேன். பார்த்தது கார்ல ஏறி வந்துட்டாருங்க, அவ்வளவுதான். நீங்க எதன் அடிப்படையில தாவேகா வந்து குதிரை பேரம் நடத்திருக்கு? சப்போர்ட் அந்த லெட்டர் தாவேகாவுக்காக தானே வந்து கவர்னருக்கு அனுப்பியிருக்காங்க. இல்ல ஃபோர்ஜரி இவர் பேர்ல வந்திருக்கு, அதை கவர்னர் நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றாரு. அதான் அதை படிச்சு பார்த்தாரு, இவர்கிட்ட கேட்டாரு. அது மாதிரி லெட்டர் வாங்கிட்டாங்க. இத மாதிரி கைப்பட எழுதி கொடுத்தது அந்த லெட்டர். சார் நான் உங்களை கேட்கிறேன், எல்லாம் நான் டிவியில டிபேட்ல எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஒருத்தருக்கு 108 தான் இருக்கு, ரைட்டு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிட்டு கவர்னர் கேட்டு அவர்கிட்ட 118க்கான பெரும் மெஜாரிட்டி இருக்கிறதுக்கான சப்போர்ட் லெட்டர் கொடுக்குறாங்க. உடனே நீங்க என்ன சொல்றீங்க, இது ஒன்று கவர்னர் மாளிகையில் அவர் சப்போர்ட் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அசம்பிளியா? எனக்கு தெரியும் அசம்பிளியில தான் சப்போர்ட் எல்லாரும் ப்ரூவ் பண்ணுவோம். பட் கவர்னர் வந்து உங்களுக்கு முதலமைச்சரா பதவி ஏற்று வைக்கிறதுக்கு அவருக்கு நீங்க எவிடன்ஸ் காமிக்கணும்ல. இதே மாதிரி ஃபோர்ஜரி எவிடன்ஸ் எல்லாம் நீங்க அனுப்புனீங்கன்னா டிவிகேவுக்காக விஜய்க்கு ஆதரவா டிவிகே சப்போர்ட் பண்ணி காமராஜ் பேர்ல
ஃபோர்ஜரியா ஒரு லெட்டர் வந்திருக்குல்ல, அதுதானே நீங்க எல்லாம் டெலிகாஸ்ட் பண்றீங்க. அந்த ஒரிஜினலுங்க காமிக்க சொல்லுங்க. எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஆதரவுகள்லாம் நிறைய வந்து ஹார்ஸ் ரைடிங்கா கூட இருக்கலாம், குதிரை பேரமா இருக்கலாம். எதுக்கு எங்க கட்சியில ஒரே எம்எல்ஏ இருக்கிறதுனால அவர் பேர்ல அனுப்பி இவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம் நினைச்சிருப்பாங்க. கேளுங்க. ஆமா, அது எனக்கு சார், அதெல்லாம் நீங்க விடுதலை சிறுத்தை எங்க இப்ப ஆமா சார். அப்புறம் இது ஹேர் ஸ்டைலிங் தானே, அதுக்கான எம்எல்ஏக்கள் இல்லாம முயற்சி பண்றதே தப்பு தானே. போதுமான எம்எல்ஏக்கள் இல்ல, போற இல்ல அப்படிங்கிற முயற்சி பண்றதே தவறு தானே. அப்ப இது மாதிரி குறுக்கு வழி என்ன சொல்றீங்க? அவரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டினா இல்ல இல்ல அவர் முயற்சி பண்றாரு. ஒரு பக்கம் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பப்பட்டது அவங்க தரப்புல இருந்து அனுப்புறாங்க, எப்படி சொல்ல முடியும்? அதை நீங்க கவர்னர் மாளிகையில கேளுங்க, அது யார்கிட்ட வந்திருக்குன்னு. இவரை போன் பண்ணி கேட்டிருக்காங்க கவர்னர் மாளிகையில இருந்து. உங்க இதானு நீங்க டிவிக்கோட எஜுகேஷன் பண்ணீங்க சார், அதனால நான் சொல்றேன். நீங்க வேணா டிவிக்கு ஆதரவா இருக்கலாம். நீங்க நான் உங்களுக்கு ஊடகத்தை கேட்கிறேன். இல்ல 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 நான் சொல்றேன் சார். இல்ல இப்ப அதான் எதுக்கு அலிகேஷன் சொல்றேன்னா, கவர்னரை நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அவர் வந்து இது ஹவுஸ்ல தானே மெஜாரிட்டி நிரூபிக்கணும், 108 வச்சிருக்காரு, கூப்பிடுங்கன்னா இத மாதிரி ஃபோர்ஜரியா லெட்டர் அனுப்புறாங்களே, அதெல்லாம் கவர்னர் எடுத்துக்கிட்டு அனுப்பணுமா? அது அப்புறம் யாரு அனுப்பியிருப்பா? இத யாரு அனுப்பிப்பா? வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்ல வந்தவன செக்ரட்டரி போன்ல கேட்டாங்க. நான் இல்ல, நான் நேரா வந்துடுறேன்னு சொல்லிட்டு நேரா அட்வொகேட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு நேரா அவங்க வந்து தபால் இப்ப போலீஸ்ல போய் புகார் கொடுக்க போறோம். இவர் பேர்ல இல்லங்க, இவர் பேர்ல யாரோ வாட்ஸ்அப் அனுப்பியிருக்காங்க. இவர் சொல்றாரு அது டிவிக்கே தான். எப்படி வேற யாரும் ராமசாமி அனுப்பியிருக்க முடியும்? இல்ல தூய சக்தி வேற அனுப்பியிருக்குமா? இல்ல சார், அப்புறம் நீங்க அப்படிதானே கேக்குறீங்க. எத்தனை எம்எல்ஏ கவர்னர், அதான கவர்னர் அவங்களுக்கு கவர்னர் ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணியே கேட்டிருக்காங்க. ஆமா சார், அதானே நான் வந்து அதை பதறிட்டு கொடுத்தேன் லெட்டரை. நீங்க ஆமா ஒரு விஷயம் அவர் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு போன் பண்ணாங்க வழக்கறிஞர் மாநில செயலாளர் வக்கீல் மாரி கவர்னர் மாநில வாட்ஸ்அப்ல லெட்டர் அனுப்பிச்சிருந்தாங்களா. என்ன மாரி லெட்டர் நான் வந்து அண்ணன் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். இது மாதிரி வாட்ஸ்அப்ல ஒரு லெட்டர் போனதா சொல்றாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க. ஏன்னா வாட்ஸ்அப் நமக்கு என்னன்னு தெரியாம அப்படின்னா அப்புறம் சொன்னாங்க, இது மாதிரி வாட்ஸ்அப் லெட்டர்ல ஒன்று அனுப்பிச்சதா சொல்லி கவர்னர் மாநில எனக்கு போன் பண்ணி ஒரிஜினலான்னு கேட்டாங்க. அப்படின்னா நீங்க எதுவும் ஒரிஜினல் கைது அப்படி ஒன்று நான் கையெழுத்து போட்டு ஒரிஜினலே கொடுக்கலையே அப்படின்னாரு. அப்புறம் எப்படின்னா இது மாதிரி வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சதா சொல்றாங்கன்னாரு. அப்புறம் அதுக்குள்ள எல்லாரும் என்னை பத்தி இதாக சொன்ன அண்ணன் சொன்னாரு, நம்ம டிஸ்கஸ் பண்ணி எடுத்துருவாங்க என்னன்னு பார்த்தா அண்ணன் சொன்னாரு, அண்ணன் லெட்டர் மட்டும் தான் நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன், இன்னொரு லெட்டர் எனக்கு என்னன்னு தெரியலன்ட்டாரு. உண்மையா தான் ஆமா வெரிஃபை பண்ண. சரி நம்ம லீகலா என்ன இருக்கணும் போய் சொல்லிட்டு வந்துருவாங்க. கவர்னர் மாநில கேட்டாங்க. நீங்க சொல்றது என்னன்னா அது டிவிக்காக தான் அனுப்பிக்கலான்னு கேக்குறீங்க. நான் உங்களை கேட்கிறேன், அதே உங்களை நான் ஒரு பாமரனா கேட்கிறேன், யாரும் அனுப்பியிருப்பாங்கன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அப்படின்னா இது என்ன? அது இத்தனை உங்களுக்கு 108 இல்ல, நீங்க தூய சக்தி, தூய்மையான ஆட்சி கொடுக்க போறீங்க. நீங்க ராவண சீதையை கவர்ற மாதிரி இன்னொருத்தங்கள்ட்ட சப்போர்ட் கேட்கறது சட்டப்படி ரைட்டுன்னா ஹார்ஸ் ரைடிங் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றது கவர்னரோ இல்ல மத்தவங்களோ ஃபீல் பண்றதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்றீங்க? இந்த இப்ப இப்ப எங்க எம்எல்ஏ பேர்ல லெட்டர் அனுப்பியிருந்தா யாரும் அனுப்பியிருப்பாங்க? யாரு ராமசாமி அனுப்பியிருப்பாரா? கவர்னருக்கு இவருக்கு ஆதரவு அளித்தா கடிதம் வந்து நல்ல வேலை கவர்னர் ஆபீஸ்ல நான் பறந்துட்டு வந்தேன். அதை கண்டுபிடிச்சிருவாங்க. ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்கு, இவர் ஒரு எம்டி லெட்டர்ல இவர் கையெழுத்து போட்டு காமராஜ் நான் சப்போர்ட் பண்றேன் டிவி கேக்குன்னு வந்திருக்கு. அதனால பதறிட்டு இவரு வராரு. கவர்னர் மாளிகை வாட்ஸ்அப் அனுப்பல, ஒரு வாட்ஸ்அப்ல இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தாங்க. அதாவது வாட்ஸ்அப்ல இருந்த பிரிண்ட் அவுட், ஒரு வாட்ஸ்அப் பிரிண்ட் அவுட்ல காப்பின்னு ஒண்ணு கொடுத்தாங்களா. கவர்னர் மாளிகைல இருந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பல, அவங்க ஒரு காப்பி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. யாரு கொடுத்தது? அவங்க டிவிக்கு சிறப்பா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தான் இல்ல அப்ப அவங்க கேட்டாங்களா இது எந்த காப்பி எங்கன்னு, ஒரிஜினல் எங்க கூட இல்ல எங்களுக்கு வாட்ஸ்அப் காப்பி இதை வச்சுங்கன்னு சொல்லி கொடுத்ததா சொன்னாங்க. இப்ப எனக்கு அது தெரியாது. இப்ப புரியுதா? டிவிகே சார்பா வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி லெட்டர் காமராஜ் உங்களுக்கு தான் பிரதர் எஸ் காமராஜ் லெட்டர்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அவங்க ஒரிஜினல் எங்கன்றப்ப
நாங்க வந்து தரேன்ட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ளார கவர்னர் மாளிகையிலேருந்து இவர் செக் பண்ணப்ப நான் அது மாதிரிலாம் எதுவும் லெட்டர் கொடுக்கல, எங்க லீடர் தான் லெட்டர் எனக்கு நானும் அவர் சைன் பண்ண லெட்டர் தான் இருக்கு, நான் வேற எந்த லெட்டர்லையும் சைன் பண்ணலன்னு சொல்லிட்டாரு. இப்ப இதுக்கு இப்ப நீங்களே பதில் சொல்லுங்க. டிவிகே சார்பா தான் எனக்கு தெரியாது, அந்த வாட்ஸ்அப் வந்தது என்னன்னு தெரியாது. இப்பதான் கரெக்டா எங்க லாயர் சொல்றாரு, கவர்னர் மாளிகையில் அவர் வந்து விசாரிச்சப்ப எனக்கு அதை பத்தி தெரியாதுல்ல, நான் இந்த லெட்டர் தான் சார் கொடுத்தேன், எங்க எம்எல்ஏ இன்னொரு லெட்டர் கொடுத்துருக்கிறதா வந்திருக்கு, அது ஒன்று ஹார்ஸ் ரைடிங்கா இருக்கும் இல்ல போர்ஜரியா இருக்குன்னு தான் நான் சொன்னேன். கரெக்டா? இப்பதான் அந்த லெட்டர் வந்து டிவிகே சார்பா வந்து அத ஜெராக்ஸ் காப்பியே கொடுத்திருக்காங்க. கரெக்டா? அப்ப யாருப்பா கொடுத்திருக்கா சொல்லுங்க தம்பி. இப்ப சஸ்பெண்ட் பண்றீங்க. இல்ல வாட்ஸ்அப்ல வந்த காப்பிய இப்ப உங்க வாட்ஸ்அப்ல இருந்து நீங்க ஒரு காப்பி அனுப்புறீங்கன்னா அதை இது டவுன்லோட் பண்ணி கொண்டாந்து கொடுத்திருக்காங்க. டிவிகே சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து இதுக்கு போர்ஜரி தூய சக்தி செய்கிற வேலையா? இது இன்னும் ஆட்சியே அமைக்கல, உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை 108 சீட்டு தான் வந்திருக்கீங்க. அதுக்குள்ளாரே நீங்க இவ்வளவு சக்தியா இருந்தீங்கன்னா நாளைக்கு ஆட்சி அமைச்சீங்கன்னா தமிழ்நாட்டில் யாரும் இருக்க முடியுமா? மோசடி சக்தியாவது தூய சக்திங்கிற பேர்ல மோசடி பண்றீங்க. அதுதான் டிவி சார்பாக வந்து கவர்னரிடம் எங்க மன்னார்குடி எம்எல்ஏ ஏஎம்எம்கே எம்எல்ஏ எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காருன்னு ஒரு ஜெராக்ஸ் காப்பியை கொடுத்திருக்காங்க. ஒரிஜினல் கேட்ட ஒரிஜினல் தானே கொடுக்கணும். ஒரிஜினல் கேட்டப்ப ஒரிஜினல் கொண்டு வரேன்ட்டு போயிருக்காங்க. அதான் நடந்திருக்கு. நான் இதை டிவியில பார்த்துட்டு நான் அலறிட்டு வந்ததும் இவரும் பின்னாடியே வந்துட்டார். இதான் நடந்தது. திமுக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற செய்தி சார் அதெல்லாம் அடுத்தது சார். இதுக்கு முதல்ல நீங்க எல்லாம் வந்து நீங்க எல்லாம் சொல்ற தூய சக்தி இதே மாதிரி ஒரு போர்ஜரி வேலையில ஒரு மோசடி வேலையில ஈடுபட்டிருக்காங்களா? ஆட்சி அமைப்பதற்கு இதே மாதிரி உலகத்திலே நம்ம கேள்விப்பட்டதுல மோசடியில கடிதம் கொண்டாந்து கொடுத்திருக்காங்களே, அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக அவர் பதறிட்டு வந்து அழுகுறாரு என்ன பார்த்ததும். ஏன்னா எத்தனை ஆயிரம் தொண்டர்களும் நிர்வாகிகளும் இவருக்காக வேலை பார்த்திருப்பாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதிமுக, பாஜக, பாமக என்ற எல்லா கட்சியும் அங்க இரவு பகல் பார உழைத்து, அதுவும் டிஆர்பி ராஜாங்கிற ஒரு முன்னாள் அமைச்சரை கடுமையா திமுக கோட்டையில, எங்க ஊராக இருந்தாலும் அது திமுக கோட்டை, அங்க கடுமையா உழைத்து வெற்றி பெற்ற வெற்றிய ஒரே நாள்ல நீங்க ஒரு ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் லெட்டர் கொண்டாந்து கொடுத்து அவரை கைப்பற்றிக்கலாம், அவரை குதிரை அதான் சொன்னேன் பிரதர், குதிரை பேரன்னு குதிரை பேரத்தில் அவர்கிட்ட பேசி வாங்கிக்கலாம். ஒரு எம்எல்ஏ தானே. இப்ப புரியுதா எதுக்கு ஒரு எம்எல்ஏ லெட்டர் அனுப்பியிருக்காங்கன்னு? ஒரு எம்எல்ஏனா அவர் ஈஸியா கட்சி தாவல் தடை சட்டம் வராது அதுங்கிற காரணத்தினால அவர் பேர்ல கூட டிவிகே சார்பா கொடுக்கப்பட்டதாக வழக்கறிஞர் சொல்றாரு. இதுதான் இது. இதை தாண்டி இது என்ன நாங்க இப்ப போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம் போலீஸ் ஸ்டேஷன்ல. அதை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி என்கொயரி பண்ண சொல்லி கவர்னரிடம் சொல்லியிருக்கோம். இதை நாங்க சும்மா விட முடியாது. ஆமா இது உங்களுக்கு வந்திருக்க இல்ல ஆதரவு சிபிஎம் இருக்கட்டும் சிபிஐயா இருக்கட்டும் சார், அவங்க கம்யூனிஸ்டுகள் இல்ல சார், கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் விடுங்க, அதுதான் எப்பயுமே டுபாக்கூர் பார்ட்டி, எதை வேணாலும் செய்வாங்க. சிபிஐ சிபிஎம் இந்த எலெக்ஷன்ல திமுக கூட்டணியில் நின்றுட்டு ஜெயிச்சிட்டு சட்டப்படி அளவுப்பட்டதை நியாய தர்மமே பார்க்க மாட்டாங்களா? அவுட் சைடு சப்போர்ட்னு சமாளிக்கிறாங்களே, அதுக்கு பின்னணியில என்னங்கிறது இன்வெஸ்டிகேட் பண்ணணுங்கிறது தான் எங்க கோரிக்கை. நான் அதை வந்து கவர்னர்கிட்ட மறுபடியும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். ஏற்கனவே கவர்னர்கிட்ட சொல்லிட்டு இது வரைக்கும் யார் யார் ஆதரவு கொடுத்திருக்காங்களோ அதோடைய பின்னணி என்ன. ஏன்னா ஒரே எம்எல்ஏ இருக்கிறதுனால ரொம்ப இலக்கரமாக எங்க எம்எல்ஏ பேர்ல ஒரு ஜெராக்ஸ் காப்பியை கொண்டாந்து கொடுத்து அவர் எங்களுக்கு ஆதரவுன்னு சொல்ற அளவுக்கு திமிரும் ஆணவமும் அராஜக போக்கு இருக்குன்னா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்க ஒன்னும் வெண்ணைகள் இல்ல. தூய சக்தியா மோசடி பண்ணி நீங்க ஆட்சிக்கு வரலாம். ஆட்சிக்கு வர முதல்ல கோடல்லாம் நீங்க எப்படி நீங்க ஆட்சி கொடுப்பீங்க? ஏன்னா மக்கள் உங்களுக்கு ஏதாவது 108 தொகுதியில வாக்களித்துட்டாங்கிற திமிர்ல தைரியத்துல எதை வேணாலும் பண்ணுவீங்களா? எங்க எம்எல்ஏடைய எதிர்காலம் என்ன ஆகுது? இந்த லெட்டரை கொண்டாந்து கொடுத்து அதை வச்சு மிரட்டி நீங்க கொடுத்த கொண்டு வந்திருந்தா என்ன இருக்கும்? இதோடைய சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியுதா இல்லைன்னு தெரியல. எங்க கேள்வி கேட்டவர் ஓடிட்டாரு. இது வந்து தியாகா சார்பாக கொடுக்கப்பட்ட கடிதம், அது ஒரு ஜெராக்ஸ் காப்பி. எவ்வளவு அவசரம் பாருங்க. ஏன்னா சிங்கிள் எம்எல்ஏ தானே, அவரை ஏதாவது பண்ணிக்கலான்ட்டு அதுதான் நடந்தது. அவங்க வந்து
நேரா ஒரு ஃபோர்ஜரி லெட்டர் கொடுத்துட்டு இவரை ஏதாவது மடக்கலான்னு நினைச்சிருப்பாங்க, குதிரை பேரை பண்ணலான்னு நினைச்சிருப்பாங்க. எங்க எம்எல்ஏ தப்பிச்சு பதறி வந்துட்டார். அவர் பேர்ல ஒரு கடிதம் போயிருக்கின்றது. அதுதான் சொன்னேன். அப்படிக்கா இல்ல சார், லெட்டர் கொடுத்தோம் நீங்க அதை டைவர்ட் பண்றீங்க. நான் இவர் ஊருக்கு போறேன்னாரு மன்னார்குடிக்கு. எனக்கு இன்னைக்கு விஜய் ஆட்சி அமைக்க முடியாது, அதனால திமுக ஆட்சி அமைக்க கோர போதில்ல. நம்ம இபிஎஸ் அவர் என்கிட்ட கேட்கல, நான் நம்ம எம்எல்ஏ ஒரு லெட்டரை வாங்கி வைப்போம், நாளை என்ன கொடுக்கலான்னு சொல்லி இவர்கிட்ட பேசி அங்க பாண்டிச்சேரியில் ஒரு ஊருக்கு கிளம்பினவரை என்னுடைய செக்ரட்டரி அனுப்பி லெட்டர் வாங்கி, ஏன்னா இவருக்கு லெட்டர் அனுப்புறப்ப நானே கையெழுத்து போட்டு அனுப்பி அவர் அதில் பேர்லாம் கையெழுத்து போட்டு அனுப்புனார். இதை நான் வாங்கிட்டு வர நேரத்தில் இது டிவியில் வந்ததும் இவரை கான்டாக்ட் பண்ண இவர் பயந்து ஃபங்க் ஆகி என்ன பண்றதுன்னு தெரியாம வக்கீல்கிட்ட பேசிட்டு இவர் வந்துட்டார். இங்க வரப்பதான் சொன்னாங்க நானும் கிளம்பி திருப்பி கவர்னர்கிட்ட வரேன். இதுதான் நடந்தது. அந்த ஃபோர்ஜரி கடிதத்தை கவர்னரிடம் கொடுத்தவர்கள் யார்? அது டிவிகே காரங்க தான் கொடுத்ததா தான் எங்க வக்கீல் சொல்றாரு. அதை வச்சுதான் அந்த லெட்டர் வந்ததை வச்சுதான் அவங்க கவர்னர் மாளிகையிலேருந்து திரு காமராஜ் அவர்கிட்ட போன் பண்ணதும் பயந்துட்டு கிளம்பிடும். இதுதான் நடந்தது. இதை கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி ஒரு கயவர்களை மோசடி சக்திகளை தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சா தமிழ்நாடு என்ன ஆகுன்னு தெரியல. யாருக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு இருக்காது. யாருடைய பேரையும் யாருடைய பேர்லையும் கையெழுத்து போட்டு லெட்டர் கொடுக்கலாம். ஆரம்பமாயிட்டு இந்த மோசடி ஆட்சியில மோசடி சக்தியால அதை கவர்னர் நடவடிக்கை எடுக்கணும். இப்ப கவர்னர் ரூல் இருக்கு, கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கோம். அவர் நான் என்னன்னு பாக்குறேன் இருக்காரு. இப்ப காவல் நிலையத்தில் போய் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஓகே. தாவேகாவை நிபந்தனையின்றி அமமுக எம்எல்ஏ காமராஜ் ஆதரிப்பதாக போலியான கடிதம் கொடுக்கப்பட்டதாக தாவேகா மீது மோசடி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் டிடிவி தினகரன். இது தொடர்பாக ஆளுநர் அர்லேக்கரை மீண்டும் சந்தித்து புகார் கடிதம் கொடுக்க இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து காவல் நிலையத்திலும் இது தொடர்பாக புகார் கொடுக்க இருப்பதாகவும் டிடிவி தினகரன் குறிப்பிட்டிருக்கிறார். தூய சக்தி செய்யும் வேலையா இது என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தூய சக்தி செய்யும் வேலையா இது என்றும் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆட்சிக்கு வரும் முன்பே இவ்வளவு மோசடியா என்று டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். போலி கடிதத்தை ஆளுநரிடம் விஜய் அளித்துள்ளார் என்று டிடிவி தினகரன் குற்றம் சுமத்தியிருக்கிறார். தமிழக அரசியல் களத்தில் அடுத்தடுத்த அதிரடி காட்சிகள் அரங்கேறி வருகின்றன. நான் அதிமுகவையே ஆதரிக்கிறேன் என்று எம்எல்ஏ காமராஜ் தெரிவித்திருக்கிறார்.